சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏசாயா 30:19. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழிகளில் நடக்கும்போது நம்மை ஆவிக்குரிய எருசலேமாகிய தம்முடைய பிரசன்னத்திற்குள் நிலைநிறுத்தி நமக்கு நிரந்தரமான சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தருவார். நம்முடைய துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம் அழுகையை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பி வழிநடத்தும். நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் தரித்திரங்களையும் சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.